சூழ்நிலையிலங்க எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா, நான் நிறைய கஷ்டப்படுறேன் சார். ஆனால் எனக்கு பணமே வரமாட்டேங்குது. என்னோடய உழைப்பு மாதிரி யாருமே உழைக்கல சார். எனக்கு இந்த பிரபஞ்சம் இறைத்தன்மை பணம் கொடுக்கல. உழைப்பு தான் சார் ரொம்ப முக்கியம். உழைச்சா தான் முன்னுக்கு வரணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். நீங்கள் ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கீங்க. நீங்கள் கடுமையான உழைப்பாளி. பட் அந்த ஹோட்டல் கடைக்கு தேவையான சாமானங்கள், திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கடையிலேருந்து வரணும். அது சரியாக நடக்கணும். உங்கள் வேலையாட்கள் சர்வர்ஸ் எல்லாம் கரெக்டாக வரணும். அதை க்ளீன் பண்ணுறக்கூடிய ஆட்கள் நல்லா வரணும். கஸ்டமர்ஸ்கள் சிறப்பான முறையில் வரணும். கஸ்டமர்ஸ்கள் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வரணும். ஸோ இத்தனை வெளி சூழ்நிலைகள் 1000 நடக்கணும். இந்த 1000 சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தின் அருளால் மட்டும்தான் நடக்கும், இறைத்தன்மையால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் நம்ம என்ன தெரியுங்களா சொல்கிறோம், நானுங்கிற அகங்காரத்தில் நான் உழைக்கிறேன், நான் உழைச்சதுனால தான் நான் சம்பாரித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் கிட்ட பணம் நிற்காது, பணம் வராது. நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதற்கு தேவையான